அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எப்படிலாம் எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற ஐடியா கிடைக்கும். ஓகேவா? படிக்கும் பொழுது நம்மளுக்கு எங்கே நல்லா படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, கூற்றுகளை கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட். இந்தியாவில் புத்த மதத்தை அசோகர் ரொம்ப பரப்புனார். அவரோட மகள் 2 பேரையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இலங்கைக்கு அனுப்பி அங்கேயும் புத்த மதம் பரப்புறதுக்கு நம்மளுக்கு அசோகர் ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 2வது காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், புத்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், புத்தர் ஒரு ராஜாவாக இருந்தார், ஒரு இளவரசனாக இருந்தார். தன்னோட 30 வயதில் அரசு வாழ்வை துறந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துறவு நிலைக்கு போகிறாரு. அப்போது தனித்தனியாக பார்க்கும்பொழுது இந்த 2 கூற்றுமே சரியானது தான் இருக்குது. ஆனால் புத்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால தான் அசோகர் புத்த மதத்தை பரப்புனாரா? இல்லை. அப்போது கூற்று மற்றும் காரணம் 2மே சரி, ஆனால் விளக்கம் கிடையாது அப்படின்றது தான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சியை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி எழுதினவர் மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மதுரையை பற்றின விஷயங்கள் நிறைய வந்திருக்கும். ஓகேவா? 700 கிட்ட லைன்ஸ் இருக்கும். அதில் மதுரை பற்றி மட்டும் 354 லைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1921 நம்மளுக்கு ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதாராவை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்தது, எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று என்னென்னு பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். ஆமாம், அவங்க சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க வீடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் கழிவறைகள் அமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அவங்க கால்வாய்கள் அமைக்கிறதுக்குலாம் சுட்ட செங்கற்களை தான் பயன்படுத்தினாங்க. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் வளர்ந்தது. இப்போலேருந்து 4700 வருஷம் அப்படின்றது கரெக்டான கூற்றாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு. மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 4வது கூற்று பாருங்க. சதுர வடிவிலான 100கணக்கான முத்திரைகள் இங்கே கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100கணக்கான முத்திரைகள் கிடைச்சது உண்மைதான், ஆனால் அது சதுர வடிவில் இல்லை. அதனால அந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வேந்தவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் பராந்தக சோழன் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேஞ்சிருப்பார். அவரோட உத்திரமேரூர் கல்வெட்டு தான் நம்மளுக்கு குடவோலை முறை பற்றி சொல்லுது. சரியா? அடுத்து, மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரும் முதலாம் பராந்தக சோழன் தான். சரியா? முதலாம் பராந்தக சோழன் தான் மதுரை பிடிச்சிருப்பாரு. அதனால மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சிம்ம விஷ்ணுவின் மகன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். சரியா? முதலாம் மகேந்திரவர்மனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சிம்ம விஷ்ணுவோட மகன் அப்படின்னு சொல்றோம். இவரோட பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். சரியா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆறுகள் அதோட உருவான இடம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது கரெக்டு. சிந்து நதியும் பார்த்தீங்க அப்படின்னா மானசரோவர் ஏரியில் தான் தொடங்கியிருக்கும். கோதாவரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்டூல்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மகாநதியும் தப்பு. சரியா? அடுத்தது, கீழ்காண்பவற்றுள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குப்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளுக்கு டெல்லி சுல்தான்களில் ஃபர்ஸ்ட் வரவர் குப்புதீன் ஐபக், அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இடைக்கற்கால காலத்தோட கால வரையறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடைக்கற்காலம் அப்படின்னா 8000 4000 வரைக்கும், அதாவது கிமு 8000 கிமு 4000 வரைக்கும் நம்மளுக்கு இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கே ரயில் பாதையை அமைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, இந்திய சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்கே தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோக்கியோ. இந்திய சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்பிகாரி போஸ் அப்படின்றவர் தான் தொடங்கியிருக்காரு. 1942 டோக்கியோ, அது ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் தான் தொடங்கியிருப்பாங்க இந்திய சுதந்திர கட்சி. ராஷ்பிகாரி போஸ். அடுத்தது, லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர்
என்னென்னா ரொம்ப ஃபேமஸான புக்கு அன்ஹாப்பி இந்தியா அப்படின்ற புக்கு. கீதாஞ்சலி வந்து ரவீந்திரநாத் தாகூர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து யாரை எழுதியிருப்பாங்க அப்படின்னா நேரு வந்து எழுதியிருப்பார். அடுத்தது அனைத்து இந்திய கிலாபத் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலாபத் மாநாடு முஸ்லீம்களுக்காக நடந்துச்சு. அப்போ டெல்லியில் தான் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். 1919 நடந்தது. அனைத்து இந்திய கிலாபத் மாநாடு 1919 டெல்லியில் நடந்துச்சு. அடுத்தது சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 சீக்கிய குருக்களை வந்து சாவடிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து குரு அர்ஜுனும் இன்னொருத்தர் வந்து குரு தேஷ் பகதூர், 2 பேரையும் சாவடிச்சிருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து அவுரங்கசீப்பினால் கொலை உண்டவர் யார் அப்படின்னா குரு தேஜ் பகதூர். சரியா? அடுத்தது 1897 ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நம்மளோட விவேகானந்தர் அவர்கள் தோற்றுவிச்சிருப்பாரு 1897. அடுத்தது முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயம் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 1907 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேடம் காமா. சரியா? 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி மேடம் காமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1905 லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1905 லண்டனில் இந்திய ஹோம் ரூல் அமைப்பை தொடங்கியது ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1897 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே கொஸ்டின் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1898 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க 1897 ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. ஆனால் அதே கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொடுத்துருக்காங்கன்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சுபாஷ் சந்திர போஸ் தான் சொன்னார். சரியா? அடுத்ததாக லாகூர் கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோடது. சரியா? லாகூர் கோட்டை வந்து அக்பர். ஜம்மு மசூதி பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப். செங்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான். அக்பரின் சமாதி வந்து ஜஹாங்கீர் கட்டினார். சரியா? அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். லாகூர் கோட்டை வந்து அக்பர், ஜம்மி மசூதி அவுரங்கசீப், செங்கோட்டை ஷாஜகான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். அடுத்து அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலிகார் இயக்கம் 1875 சர் சையத் அகமது கானால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அலிகார் இயக்கம். சரியா? இந்த அலிகார் இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலேய மேற்கத்திய கல்வி முறையை ஏற்றுக்கணும், அப்போ தான் வந்து நம்மள வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சர் சையத் அகமது கான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா முஸ்லீம் லீக் தோற்றுவிச்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டினில் பார்த்தேன். சரியா? இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1858 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். ஏன் அப்படின்னா 1857 பெருங்கிளர்ச்சி நடக்கும். அதுக்கு காரணமாக வந்து இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த ஊழல் மிக்க ஆட்சியை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து விக்டோரியா மகாராணி 1858 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கவுன்சில் சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட நேரடி கட்டுப்பாட்டில் நம்மளோட இந்தியா ஆட்சி பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1904 ஆண்டு வி.டி. சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய 2 ரகசிய அமைப்புகளின் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி.டி. சவார்கர் தொடங்கின முக்கியமான ஒரு இயக்கம் வந்து அபினவ் பாரத். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா மித்ரமேளா. சரியா? மித்ரமேளாவும் அபினவ் பாரத்தையும் தொடங்கினது நம்மளுக்கு யார் அப்படின்னா வி.டி. சவார்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வி.டி. சவார்கர் 1904 வந்து இது தொடங்கியிருக்காங்க. 1904 தான் நம்மளுக்கு பாரத மாதா சங்கத்தையும் தொடங்கியிருப்பாங்க, நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஓகேவா? அது வந்து ஒரு புரட்சிகர அமைப்பு தான். அதே மாதிரி தான் இந்த அபினவ் பாரத்தும் மித்ரமேளாவும் வந்து வி.டி. சவார்கரால் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின். ஆங்கிலேய ஆட்சியின் மீது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா
வெர்னாகுலர் பத்திரிகை ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 வந்து கொண்டாந்துருப்பாங்க. சரியா, வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டம் 1878. அடுத்ததா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வர்றது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1858. அடுத்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1909 தான் ஃபர்ஸ்ட் டைமாக மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வகுப்பு வாரி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மாகாணத்தில் இரட்டை ஆட்சி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1919 கொண்டு வந்திருப்பாங்க மாகாணத்தில். அதுவே மத்தியில் இரட்டை ஆட்சி அப்படின்னா 1935. அப்போ மாகாணத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா சுயாட்சி கொடுப்பாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க. தவறான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2, 4 தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இளம் வங்காள இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. சரியா, பிரார்த்தனை சமாஜம் கொண்டு வந்தது வந்து ஆத்மராம் பாண்டுரங் தான். வருஷம் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க, 1875. ஆனால் இங்கே 1888 அப்படின்னு சொன்னதுனால தப்பு. பிரம்ம சமாஜம் கொண்டு வந்தது 1828. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி கொண்டு வந்திருப்பாரு, அது வந்து 1875. அது வந்து கரெக்டாக இருக்குது. சரியா, இளம் வங்காள இயக்கம் பார்க்கலாம். இளம் வங்காள இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி விவிலியன் டெரோசியா அப்படின்றவங்க தான் தொடங்கியிருக்காங்க. ஆனால் வருஷம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1826 தொடங்கினது தான் இந்த இளம் வங்காள இயக்கம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக நீதிமன்றம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்குது. சரியா, உலக நீதிமன்றம் நெதர்லாந்தில் இருக்குது. அடுத்தது ஐக்கிய நாடுகள் ஐநா சபையோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூயார்க்கில் இருக்குது. அடுத்தது விஜயநகர அரசின் அரசு முத்திரை என்ன அப்படின்னா வராகம். சரியா, பெருமாள் வந்து அவங்க கும்பிடுவாங்க, அதனால வராக அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுற பன்றி அவதாரத்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அரசு முத்திரையாக வச்சுருக்காங்க. அடுத்தது கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமீர் குஸ்ரு. சரியா, இந்திய கிளி அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் அமீர் குஸ்ரு. கோரோசானம் அப்படின்ற புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்துவை ஆதரித்த குப்த மன்னன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தர். சரியா, வசுபந்துவை ஆதரித்த குப்த மன்னர் யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர். அடுத்தது தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்பரோட அவையில் இருந்திருப்பார். சரியா, அடுத்தது 10வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வறுமையை ஒழிக்கணும், மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் 10வது ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழுவின் தலைவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்தது சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு வெளியிடப்பட்ட ஆண்டு 1748 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திவானி அரிஸ் அப்படின்னா படைத்துறையோட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெர்ஷா சூர் வந்து பார்த்தீங்கன்னா 1940 45 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கு. 1900 1200 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆட்சி பண்ணியிருப்பார். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்மளுக்கு நாணயங்களா நவீன நாணய முறையை வந்து கொண்டு வந்திருப்பார் ஷெர்ஷா சூர். சரியா, திவானி அரிஸ் அப்படின்னா படைத்துறை தலைவர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்ததா முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி எப்போ தொடங்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கினது 1713. சரியா, முதல் பேஷ்வா ஆட்சி தொடங்கினது 1713. பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்ட வருஷம் கேட்டிருக்காங்க 1347. சரியா, பாமினி அரசுகள் தோற்றுவிக்கப்பட்டது 1347. அடுத்தது சிவாஜி பிறந்த வருஷம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க 1627. சரியா, சிவாஜி பிறந்த வருடம் 1627. ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு. சரியா, அடுத்த கொஸ்டின், சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். முதல் சட்ட திருத்தம் அப்போ யாருக்கு உடையது பிரதமராக இருந்திருப்பாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதனால அதே கொஸ்டினுக்கு ஆன்சர் தான்.
அடுத்து விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமநவமி அப்படின்னு சொல்லப்படுற மகாநவமி. அவங்க தான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து திருமாலை வழிபடுறவங்கனால வராக அவதாரத்தை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாநவமியை வந்து ரொம்ப அழகாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்துமிஷ். முகமது கோரியோட அடிமை தான் வந்து நம்மளுக்கு குப்புதீன் ஐபக். அவரோட அடிமை தான் யார்? இல்துமிஷ். அதனால அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷை வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிக்கோலியவர்கள் யார்? விஜயநகர ஆட்சி அமைக்க வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் இது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு போர்ச்சுகீசியர்களில் வந்து கொண்டு வந்தவர் ஃபஸ்ட்டு வந்தவர் யார் அப்படின்னா அல்மெய்டா அப்படின்றவர் வந்திருக்கார். அவருக்கு வந்து நீல நீர் கொள்கை அப்படின்றத வச்சுருப்பார். கடல் வழியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்தவர் தான் வந்து அல்போன்சோடி அல்புகர்க்கு அப்படின்றவர் வந்திருப்பார். அவர் தான் வந்து உண்மையிலே என்ன பண்ணுவார்? நிறைய பேர் கூட சண்டை போட்டு போர்ச்சுகீசியரோட ஆட்சி பகுதியை விரிவாக்கம் பண்ணுவார். அதனால் அவரோட பேர் என்ன சொல்கிறாங்க அவர் அப்படின்னா உண்மையிலே வந்து போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அவுரங்கசீப்பை குறித்து எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப் அவரோட இறுதி 25 வருஷம் அவர் வந்து ஃபஸ்ட்டு தக்காணத்துக்கு வந்து போரிடுறதுக்கு தக்காணத்தை பிடிக்கிறதுக்காக கீழே வருவார். டெல்லியிலேருந்து இறங்கி வந்ததுலேருந்து அவரோட கடைசியாக இறக்குற வரைக்கும் அவர் எங்கே தான் இருப்பார்? தக்காணத்திலே தான் இருப்பார். அது வந்து கரெக்டான கூற்று தான். அடுத்தது 1662 அவுரங்கசீப்போட உடல்நிலை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடம் இருந்து தூதுவர்களை பெற்றார். அதாவது அவுரங்கசீப் அவைக்கு வந்து மெக்காலேருந்து ஷெரீப் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து தூதுவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கூற்று என்ன பாருங்கள். அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தப்பு. ஏன்னா வந்து நம்ம என்ன சொன்ன முன்னாடியே குரு தேஜ் பகதூரை வந்து அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணியிருப்பார்? கொலை பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு சீக்கிய குரு. அதனால் சீக்கியர்களுக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஆகாது. அதனால் கூற்று 4 மட்டும் கரெக்ட் தப்பு. மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மௌரியரோட ஆட்சி காலத்தில் அஜீவிகா அப்படின்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் மக்களி கோசலா. சரியா? மக்களி கோசலா தான் என்ன பண்ணுறாரு? மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவிக்கிறாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி. ஏற்கனவே நம்ம மாங்குடி மருதனார் எழுதினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் தான் திருவோணம் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்களாம். அடுத்தது எந்த வருடம் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் வாணிப தலங்களை நிறுவினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கினது எப்போன்னா 1602. அப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து 1610 தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழவேற்காட்டில் அவங்களோட வாணிப தலங்களை நிறுவுறாங்க. அடுத்தது கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரநாத்தில் இருக்கிற மான் தோட்டத்தில் அவர் செஞ்ச பிரசங்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1922 காந்தி யங் இந்தியா அப்படின்ற பத்திரிக்கையில் எழுதுனதுக்காக அவருக்கு 6 வருஷம் தண்டனை விதிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவர் உடனே வெளில வந்திருப்பார். சரியா? அடுத்த கொஸ்டின் முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்டு மீது வெடிகுண்டு வீசியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்டு மீது வெடிகுண்டு வீசியவர் வந்து குதிராம் போஸ். சரியா? இதெல்லாம் ஐஎன்எம் கொஸ்டின் இதில் தெரியாமல் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் மொகஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் அதோட அடி வரையறை என்னன்னு கேட்டிருக்காங்க. 150 அடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரைக்கும் பரவுச்சு அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் வந்து என்ன பண்ணுச்சு குப்த பேரரசோட எல்லை அரபிக்கடல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது எப்போது சகசகாப்தம் தொடங்கியது? சக வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக வருடம் தொடங்கினது எப்போன்னா கிபி 78 தொடங்குச்சு. சரியா? எந்த ஆண்டு பஹலுல் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஹலுல் லோடி டெல்லியை கைப்பற்றின வருஷம் 1451. சரியா? அடுத்த கொஸ்டின், விஜயநகர பேரரசு தோற்றுவிச்ச வருஷம் கேட்குறாங்க. முன்னாடி பாமினி பேரரசு பார்த்தோம் 1347 அப்படின்னு சொல்லிட்டு. விஜயநகர பேரரசு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 1336. சரி, 1336 தான் விஜயநகர பேரரசு தோற்றுவிச்சிருக்காங்க. அடுத்தது, பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யாரு அப்படின்னா பாஜிராவ். சரியா? பாஜிராவ் தான் என்ன சொல்றாங்கன்னா பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலத்துல முதன்மை கடவுளா இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. முருகப்பெருமான். அடுத்த கொஸ்டின், மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிஞ்சவர் யாரு அப்படின்னா ராஜா மான்சிங். சரியா? மண் கவுத்துக்கள் அப்படின்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் ராஜா மான்சிங். அடுத்து, ஜிம்மா மசூதி குதுப்னார் எந்த டெல்லி சுல்தான் காலத்துல புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக் தான். சரியா? ஃபெரோஸ் துக்ளக் தான் குதுப்மினாரை புதுப்பிப்பாரு. அதோட ஹைட் வந்து லைட்டாக குறைஞ்சிரும் ஒரு புதுப்பிக்கும் போது அப்படின்னு நம்ம படித்தோம். அவர் தான் ஜிம்மா மசூதியும் வந்து புதுப்பிச்சிருக்காரு. அடுத்து, சிந்துவெளி நகரங்கள்லேயே மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது மொஹஞ்சதாரோ. அதோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 200 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 200 ஹெக்டேர் பரப்பளவு உடையது. அதில் இருக்கிற தானிய களஞ்சியம் 150 அடி வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் மார்டிமர் வீலர். சரியா? சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? மார்டிமர் வீலர். அடுத்து, அகில இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் சர்தார் பட்டேல். வல்லபாய் பட்டேல் தான் அகில இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, பல்லவர் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வைகுந்த பெருமாள் கோயில். அதாவது பல்லவர் காலத்துல கடைசியா கட்டின ஒரு சிறப்பான கோயில் எது அப்படின்னா வைகுந்த பெருமாள் கோயில். சரியா? அடுத்தது, நாகப்பட்டினத்துல புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னன் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் ராஜராஜன். ஓகேவா? எப்பயுமே வந்து தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா புத்த சமயம் சமண சமயம்லாம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த இடமா தான் இருந்துச்சு, அதாவது பிற்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாகப்பட்டினம் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் தான் வந்து புத்த மடாலயம் அமைக்கிறதுக்காக சோழ மன்னன் முதலாம் ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் இவருக்கு என்ன பட்டம் வந்தது? மதுரை கொண்டான் அப்படின்ற பட்டம் வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். முதலாம் ஆதித்த சோழனோட பையன் தான் முதலாம் பராந்தக சோழன். அடுத்து, முதலாம் பானிபட் போர் நடந்த வருஷம் 1526 அப்படின்னு சொல்றாங்க. பாபருக்கும் யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். அடுத்தது, தேவதானம் அப்படின்னா ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடையை தான் சொல்றாங்க. அடுத்து, முதல் பானிபட் போர் கேட்டிருக்காங்க பாருங்க. முதல் பானிபட் போர் 1526 யாருக்கும் நடுவில் நடந்துச்சு அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடந்திருக்கும். அடுத்து, விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. சங்கமம், சாலுவம், துளுவம், ஆரவீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நகரங்களே மிகப்பெரியது எதுனா மொகஞ்சதாரோ தான். இதோட ஏக்கரை பார்த்தோம்னா நம்மளுக்கு 200 ஹெக்டேர் வந்து இருக்கு. அடுத்து, ரிக்வேதத்தில் சப்த சிந்து என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா அங்கே 7 நதிகள் பாயும். சரியா? நம்மளுக்கு சிந்து நதியில் இருக்கிற 5 நதி, அது இல்லாமல் சரஸ்வதி, லூனின் அப்படின்னு 2 நதியை சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிக்வேத காலத்தில் பாயிற அந்த நதியை வந்து சொல்றாங்க 7 நதிகள் பாயிற பகுதி அப்படின்னு. சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. சரியா? சமுத்திரகுப்தரோட ஆட்சியை பற்றி சொல்றது அலகாபாத் தூண் கல்வெட்டு. நேரு தலைமையில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட நாள் வந்து 1950 மார்ச் 15. வெள்ளையனே வெளியேற தீர்மானம் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8 ஜவஹர்லால் நேரு தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பம்பாயில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பம்பாய் தீர்மானத்தில் தான் காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, சரியான கூற்று சொல்றாங்க. முதல் உலக போரில் துருக்கியோட தோல்வி தான் கிலாபத் இயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் உலக போரில் துருக்கி வந்து தோத்துருவாங்க. துருக்கியோட கலிஃபாவை என்ன பண்ணுறாங்கன்னா அவமானப்படுத்துகிறாங்க. துருக்கியோட கலிஃபா தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீம்களோட தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது அவரையே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவமானப்படுத்துறதுனால எல்லா பகுதியிலையும் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் இயக்கங்கள் தோற்று வச்சாங்க. அதில் இந்தியாவில் தோற்று வச்சது தான் கிலாபத் இயக்கம். சரியா? அடுத்தது,
1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசில் பேஷ்வாவாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலாஜி பாஜிராவ். நம்மளுக்கு பாஜிராவ் தான் வந்து சிறந்த பேஷ்வா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாலாஜி பாஜிராவ் இருக்கும்போது 1761 அகமது ஷா அப்தாலி வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியா மீது படையெடுக்கிறாரு. அடுத்தது பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகை கேஎம் பணிக்கரோடது. சரியா. நவஜீவன் பத்திரிகை காந்தியோடது. இண்டிபெண்ட் அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட அப்பா. அடுத்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பத்திரிகை அன்னி பெசன்ட்டோட பத்திரிகை. சரியா. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து என்னது, கேஎம் பணிக்கர். நவஜீவன் காந்தி. இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து அன்னி பெசன்ட். அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட வருஷம் 1942 ஆகஸ்ட் 8. சரியா. ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிஜாமுல் முல்க் ஆசப்ஜா. ஹைதராபாத் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜாமுல் முல்க் ஆசப்ஜா. அடுத்தது மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களின் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது அப்படின்னா 1746. சரியா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் சரியாக பொருந்தியுள்ளது எங்கே கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்றது லர்கானா மாவட்டத்தில் தான் இருக்குது, அது வந்து கரெக்டு. ஹரப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவி நதியில் இருக்குது. லோத்தல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு குஜராத்தில் இருக்கும். காலிபங்கன் அப்படின்றது எங்கே இருக்கும், ராஜஸ்தானில் இருக்கும். சரியா. லோத்தல் தான் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா காம்பே வளைகுடாவில் இருக்கும். அடுத்தது வெள்ளி நாணயம் ரூபியா முதல்ல வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. சரியா. அடுத்தது புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது. நிறைய நூல்கள் வந்து புத்த மதத்தில் பாலி மொழியில் எழுதப்பட்டது. அடுத்தது சர்வெண்ட் ஆஃப் இந்தியா எனும் இதழின் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. VS சீனிவாச சாஸ்திரி. அவர்லாம் வந்து ஒரு மிதவாத தலைவர். ஓகேவா. சர்வெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழோட முதல் ஆசிரியராக அவர் வந்திருக்காராம். அடுத்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்ற இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஜோதிபாய் பூலே அவர்கள். அடுத்தது ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகானீர் அப்படின்ற இடத்துல தான் ஒட்டக திருவிழா கொண்டு வருவாங்களாம். அடுத்தது இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு வல்லபாய் பட்டேலை சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. வேவல் பிரபு. சரியா. இந்தியாவின் பிஸ்மார்க் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வேவல் பிரபு. அடுத்தது சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிருங்கேரியில் சாரதா கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே சாரதா தெய்வத்தோட சிலையை வடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த முஸ்லீம் மன்னன் யார் அப்படின்னா திப்பு சுல்தான். அடுத்து கீதா ரகசியம் எனும் நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். ஓகேவா. அடுத்து தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை தோற்றுவித்தவர் நம்மளோட காந்தி. அவருக்கு வந்து ஹிந்தி வந்து பரப்புறதுல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. சரியா. அடுத்த கொஸ்டின், புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். 2வது வாட்டி இந்த கொஸ்டின் வருது. ஓகேவா. அதே மாதிரி சங்கம் வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹரர் மற்றும் புக்கர். அடுத்து சாளுவ வம்சத்தை நிறுவியவர் வந்து நரசிம்மர். ஓகேவா. சாளுவ நரசிம்மர் சொல்லியிருப்பாங்க. துளு வம்சத்தை நிறுவியவர் வீர நரசிம்மர். ஆரவீடு வம்சத்தை நிறுவியவர் நம்மளுக்கு திருமலை அப்படின்னு வரும். அடுத்தது மனிதவள மேம்பாட்டுத்துறையால் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட இணையதளம் எது அப்படின்னா ஷாகுன். அடுத்தது புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூன் சங் அப்படின்றவர் தானா. புத்த கல்வெட்டுகளை படிக்கிறதுக்காக 2 வருஷம் வந்து தங்கினாராம். அடுத்தது பிரம்மாவின் முடி என்ற மேனகா காந்தி எழுதிய நூலின் அடிப்படை கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் பிளான்ட் தாவரங்களை பற்றின புராண கதை தான் வந்து பிரம்மாவின் முடி அப்படின்னு மேனகா காந்தி எழுதியிருக்காங்க. அல்ஹிலால் எனும் வார பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்மளோட அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அடுத்தது முதலாம் வட்டமேஜை மாநாடு கூட்டப்பட்ட போது அவைக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு. சரியா. முதல் வட்டமேஜை மாநாட்டோட தலைவராக இருந்தவர் ராம்சே மெக்டொனால்டு. அடுத்து தேவாரத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. அதுக்கப்புறம் மிகப்பெரிய நீக்கிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது. ஹரப்பா நகரத்தோட முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மென்கற்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ட்ரீட்டைட்டால் உருவாக்கப்பட்டது. அடுத்து கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயம் கொண்டார். முதல் பௌத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா 483 நடந்துச்சு.
தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கட்டினது யாருன்னு கேட்கல, வடிவமைத்தது உஸ்தத் இஷா அப்படின்றவர் வடிவமைச்சிருக்காரு. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புராண கிலாவை ஷெர்ஷா கட்டினார் அப்படின்றது கரெக்டு. புராண கிலாவை கட்டினது யார்? ஷெர்ஷா. இவரோட இயற்பெயர் வந்து குர்ரம்னு கொடுத்துருக்காங்க. குர்ரம் வந்து ஷாஜகானோட இயற்பெயர், அதனால் அது மட்டும் தப்பு. சரியா? இவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார், அது வந்து கரெக்டு. அஞ்சலக சேவையும் அறிமுகப்படுத்தினார். சரியா? அடுத்தது அதியந்த கர்ம பல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற கோயில் எது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் அதியந்த கர்ம பல்லவேஸ்வர கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதலாக இரும்பு 800 பிசியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரும்பு கலாச்சாரம் எதனோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னா இரும்பு கலாச்சாரம் வந்து சாம்பல் வண்ணம் பூசிய மண்பாண்டத்தோடு தொடர்புடையது. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டையோட வடக்கு பகுதியில் இருக்குது. சரியா? வடக்கு பகுதி வந்து அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள் வந்து வாழ்ந்த இடமா இருக்குது. சரியா? அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள 4 எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சாங்ஸ் ஆஃப் சிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேரிகதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவின் இறப்பு ஃபஸ்ட்டு நடக்குது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்படுது. கில்ஜி வம்சம்க்கு அப்புறம் அலாவுதீன் கில்ஜி தேவகிரி படையெடுப்பை கொன்றாரு. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜியால் நம்மளுக்கு திவானி கைராட் அப்படின்ற துறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்தது இபின் பதூதா அவங்களோட நாடு கேட்டிருக்காங்க. இபின் பதூதா வந்து மொராக்கா நாட்டு பயணி, அப்துல் ரசாக் வந்து பாரசீக பயணி, நிக்கிட்டின் வந்து ரஷ்ய பயணி, நுனிஸ் வந்து போர்ச்சுகீசிய பயணி. சரியா? அடுத்த கொஸ்டின் நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம், ஏடி பன்னீர்செல்வம் தான் நீதி கட்சியின் சார்பாக வந்து கலந்துக்கினாராம். அடுத்ததா சுல்தானிய ஆங்கிலேயர் அப்படின்னு கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் தாமஸ் மன்றோ. சுல்தானிய ஆங்கிலேயர்னு கேட்டால் சர் தாமஸ் மன்றோ சொல்கிறோம். அடுத்து ஜவஹர்லால் நேரு சோஷியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதல்ல நிதித்துறை நிர்வாகத்தில் அதிக பரவலாக்கத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நம்மளோட மாயோ பிரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வைஸ்ராய்களோட பெயர், அவங்களோட வருஷம், வாழ்ந்த வருஷம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லின்லித்கோ பிரபு ஃபஸ்ட்டு 1936 43 வரைக்கும் இருந்திருப்பார். வெலிங்டன் பிரபு 1931 36 வரைக்கும் இருந்திருப்பார். வேவல் பிரபு 1943 47 வரைக்கும் இருந்திருப்பார். டஃப்ரின் பிரபு 1984 88 வரைக்கும் இருந்திருப்பார். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து டஃப்ரின் பிரபு இருக்கார். கடைசியாக என்ன வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1931 வந்து நம்மளுக்கு யார் இருப்பாங்கன்னா வெலிங்டன் பிரபு. வெலிங்டன் பிரபுக்கு அப்புறமா லின்லித்கோ பிரபு, அவருக்கு அப்புறமா வேவல் பிரபு வராங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் சுங்க வரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது அப்படின்னா தாமிரலிப்தி அப்படின்ற துறைமுகமா. அடுத்து வித்தலேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணதேவராயர். சரியா? அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர நாணயங்களை வராகன் அப்படின்னு அழைச்சாங்க, அது வந்து கரெக்டு. விஜயநகர நாணயங்களில் கடவுளோட பேர் விலங்குகளோட பெயரும் இருந்திருக்கும். அதில் வந்து ஒரு கருடனோட பெயர் கூட உருவம் கூட அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது காகதியர்களின் தலைநகரம் வந்து வாராங்கல், தெரியும். அடுத்து சாளுக்கிய அரசு சாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து கரெக்ட். எல்லாமே வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறோம். சாளுக்கியர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் விஜயநகர்களும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கம், அதில் சரியாக பொருந்திருக்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கரெக்டு.
மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேயர் பண்டகசாலை அமைச்சாங்க 1611, அதுவும் கரெக்டு. கல்கத்தா நகரம் உருவாக்கப்பட்டது 1690. முதல் கர்நாடக போர் முடிவு 1746. சரியா. அடுத்து எந்த ஆண்டில் B.R. அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார்? அவர் இறந்த அதே வருஷம் 1956. அடுத்தது சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக தீட்டப்பட்ட ஒரு திட்டம் என்னன்னா சாஸ்திரி சூடாமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்தோட சுதந்திர கட்சியை துவங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரோட மூத்த மகனான ஹுமாயூன் அரியணை ஏறின வருஷம் கேட்டிருக்காங்க 1530. சரியா. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் கொண்டு வந்தாருன்னா 1882. புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான் அப்படின்னா கிரானைட் பாறையாம். சரியா. புதிய கற்கால மனிதன் கிரானைட் பாறையில் அவனோட குடியேற்றத்தை வச்சுலாம். அடுத்து பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ் பெற்றவர்னு கேட்டிருக்காங்க? இசைக்கு தான் புகழ் பெற்றவர். அடுத்து தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார்னு சொல்லியிருக்காங்க. எதை தான் நம்புறதுனே தெரில. 1896, 97, 98 எது வந்தாலும் கரெக்ட்னே போடுங்க. அதுக்கு இந்தியா முழுசும் கிளைகள் இருந்துச்சு, அதுவும் கரெக்டு. ராமகிருஷ்ணரின் சீடர்கள் பிரம்ம சமாஜத்தோட முழு திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் தப்பு. சரியா. அவங்க தனியாக ராமகிருஷ்ணரோட கொள்கைகளை பரப்புறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இது எண்ணற்ற பள்ளிகள், அனாதை விடுதிகள், மருத்துவமனைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது கரெக்டு. சரியா. அடுத்து சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளை அகஸ்டஸிற்கு கோயில் கட்டின நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? முசிறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பழைய காலத்தில் கலிங்கம் என்பது இப்போ இருக்கிற ஒடிசாவை சொல்கிறாங்க. வேலூர் கழகம் நடந்த வருஷம் 1806 ஜூலை 10 அந்த டைமில் நடந்திருக்கும். அடுத்தது பிரிட்டிஷ் இந்திய சங்கம் தொடங்கின வருஷம் 1843. சரியா. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1843. இந்தியன் லீக் 1875. இந்திய சங்கம் 1876. தேசிய மாநாடு 883. அடுத்தது அஹோங்கல் கழகம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஆசாமில் நடந்திருக்கும் 1828. அது கரெக்டாக இருக்குது. காசி எழுச்சி காசியில் 1833, அதுவும் கரெக்டு. சந்தால்கள் கிளர்ச்சி 1855, அது மட்டும் தப்பு. கோல் கிளர்ச்சி 1831. சரியா. அடுத்தது பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை யார்கிட்டருந்து குத்தகைக்கு வாங்கினாங்க அப்படின்னா சந்திரகிரி அரசர்கள்ட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்தது தக்ககிப் உல் அக்லாக் எனும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் முரிதி என்றும் முஸ்லீம் சமூக முறையை கண்டித்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் சார் சையத் அகமது கான். சரியா. சார் சையத் அகமது கானோட பத்திரிக்கை தான் தக்ககிப் உல் அக்லாக். அடுத்தது சிப்பாய் கழகம் 10/5/1857 ஃபஸ்ட்டு எங்கே வெடிச்சுது அப்படின்னா மீரட்டில் வெடிச்சுது, மே மாதம் 10ஆம் தேதி. அடுத்தது கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா. பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம், முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம், உணவு தயாரிக்கும் நிலை புதிய கற்காலம், நகரமயமாக்குதல் வெண்கல காலம். சரியா. உணவு தயாரிக்கும் நிலை புதிய கற்காலம், அது சாக்லித்திக்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோசர். சரியா. அடுத்த கொஸ்டின் போர்களை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாபரோட மரணம், அதுக்கப்புறம் சௌசா போர், அதுக்கப்புறம் கன்னோஜ் போர், அதுக்கப்புறம் அக்பரின் மரணம். சரியா. அடுத்து வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீண்ட இரவு இருக்கணும். சரியா. குறைந்த இரவுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நீண்ட கோடை காலம் மற்றும் குளிர்காலமும் கொடுத்துருக்காங்க, தப்பு. நீண்ட குளிர்காலம் இருக்கணும். சரியா. நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம் இருக்கணும், அது கரெக்டு. மேகம் இல்லாமல் கிளியர் ஸ்கையாக இருக்கணும், அதுதான் இந்த இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சருக்கு தேவைப்படுது. அடுத்து சிந்து சமவெளி எழுத்து முறை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வலம் இருந்து இடமாக போயிட்டு
திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா இடம் இருந்து வலமாக வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வருவாங்க. அடுத்து சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமிரதேச சங்காதம் அப்படின்னா தமிழ் மன்னர்களோட கூட்டமைப்பு அது வந்து கரெக்டு. உதயன் சேரல் முதல் சேர மன்னன் அப்படின்றது கரெக்டு. மதுரை காஞ்சியை எழுதினவர் மாங்குடி மருதனார் கரெக்டு. நவுரர்னா தொண்டின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தப்பான். அடுத்தது சிவாஜியின் வாரிசு என்று அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னா நாக்பூரின் போன்ஸ்லே. சரியா?